ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மத்தவங்க கூட நம்மள கம்பேர் பண்ணாம நம்ம வழியில மட்டும் கவனம் செலுத்துறது எப்படி. சக்சஸுக்கான சட்டங்கள்ல முதல் சட்டம், நம்மள மத்தவங்க கூட கம்பேர் பண்ணவே கூடாது. கம்பேர் பண்ணாம எப்படி? கரெக்ட் தான். இந்த உலகமே போட்டி பொறாம நிறைஞ்ச உலகமா போச்சு. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட வேலை பார்க்குற கலீக்ஸ், கூடவே சுத்திக்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கூடலாம் நம்மள நாமளே கம்பேர் பண்ணிக்கிறோம். அப்படி நம்ம மைண்ட் செட்டை மாத்தி வச்சுட்டாங்க. ஆனா இது ஒரு ட்ராப். அப்படியே அடுத்தவங்க கூட நம்ம லைஃபை கம்பேர் பண்ணி நம்ம முன்னுக்கு வந்தாலும் எல்லாரும் சோனாபானா ஆயிட முடியுமான்னு நம்மள குத்தி காட்டுவாங்க. ஆனா எல்லாருமே சோனாபானா ஆகிட முடியாதுதான். ஒவ்வொருத்தங்க கிட்டயும் தனித்தனி டேலண்ட் இருக்கும், கேரக்டர் இருக்கும், பர்சனாலிட்டி இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன் ஒன்னாவே பிறந்த ரெட்டையர்கள் கூட ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சோ எல்லாருமே சோனாபானா ஆக முடியாது. ஆனா சோனாபானா விட பெஸ்டா மாற முடியும். நீங்க உங்களை மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாம உங்களோட வாழ்க்கைய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2 பெஸ்டான ஸ்டோரிஸோட நான் வந்திருக்கேன். உங்க வழியில உங்க வெற்றியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா என்னெல்லாம் பண்ணலான்னு நிறைய டிப்ஸோடயும் வந்திருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட். இந்த உலகத்துல சந்தோஷமே இல்லாத சோகமான காக்கா ஒண்ணு இருந்தது. ஏன் சோகம் அந்த காக்காய்க்கு? நான் கருப்பா இருக்கேன், என்னோட கலர்னால இங்க யாருக்குமே என்ன பிடிக்கல, யாருமே என்ன பெட்டா கூட வளர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு காக்கா அழுதுகிட்டே இருந்தது. அப்ப அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போன ஒரு துறவி, ஏ காக்காயே, நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அழாம என்ன பண்ண சொல்றீங்க? நான் ரொம்ப கருப்பா இருக்கேன், யாருக்கும் கருப்பு பிடிக்காது. யாராவது காக்காய பெட்டா வச்சிருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா? சாப்பாடு கூட சரியா கொடுக்க மாட்டாங்க. முக்காவாசி நேரம் நான் குப்பை தொட்டிலே தான் இருக்கேன். அங்கதான் எனக்கு சாப்பாடே கிடைக்கும். எனக்கு கடவுள் ஏன் காகமா படைச்சாரு? எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு காக்கா சொல்லுச்சு. சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீ என்னவா ஆக ஆசைப்படுற? நான் அதுவாவே உன்னை மாத்துறேன் அப்படின்னு துறவி சொல்றாரு. அதுக்கு காகமோ, நான் வெள்ளை அன்னமா மாற ஆசைப்படுறேன். வெள்ளை நிறம், ச்சே என்ன சூப்பரான கலரு, அமைதிக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லுச்சு. சரி, நான் உன்ன அன்னமாவே மாத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ அந்த அன்னத்தை ஒரு முறை சந்திச்சு அதுகிட்ட பேசிட்டு வரணும் அப்படின்னு அந்த துறவி சொன்னதும் காகம் வேகமா பறந்து வெள்ளை அன்னத்தை தேடிச்சு. அங்க ஒரு குளத்துல பக்காவா அழகா ஒரு வெள்ளை அன்னம் நீந்திக்கிட்டு இருந்தது. வாவ், உனக்கு கடவுள் கொடுத்த நிறத்தை பாரு, நீதான் இந்த உலகத்திலே சந்தோஷமான பறவை அப்படின்னு சொல்லுச்சு காகம். என்னது சந்தோஷமான பறவையா? யார் சொன்னா நான் சந்தோஷமா இருக்கேன்னு? என்னோட கலரை தானே நீ புகழற. ஆனா யாரும் வெள்ளைய விரும்ப மாட்டாங்க, அது சீக்கிரம் அழுக்காயிடும், அதிகம் அதை ரசிக்கவும் மாட்டாங்க அப்படின்னு அந்த அன்னம் சொன்னதை கேட்ட அந்த காக்காக்கு செம்ம ஷாக்கு. உடனே அன்னமும் காகமும் சேர்ந்து துறவிட்ட போறாங்க. உனக்கும் பிடிக்கலையா? சரி, நீ என்னவா ஆக விருப்பப்படுற அன்னமேன்னு அவர் கேட்க, ரெண்டும் சேர்ந்து நாங்க கிளியாக விருப்பப்படுறோம்னு சொல்லுச்சு. கிளி கலர் கலரா இருக்கும், பச்சை நிறம், சிகப்பு சொண்டு, அப்புறம் நீலம் பச்சை சிகப்புன்னு கலந்த மாதிரி நிறம். சோ பாக்க அழகா இருப்போம், எல்லாரும் வீட்லயே வளர்ப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் இந்த 2 பேத்துக்கும். சரி, அப்ப நீங்க 2 பேரும் போய் கிளி கிட்ட பேசிட்டு வாங்கன்னு சொன்னாரு. கிளிய போய் காட்டுக்குள்ள தேடினா கிடைக்கவே இல்ல. எப்படியோ தேடி உன்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. உன்னோட கலர் அழகா இருக்கு, உனக்கு பேர்லாம் வச்சு கூப்பிட்டு மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நீ அழகா பேசுவ, உனக்குதான் சந்தோஷமான லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னதை கேட்ட கிளி, யார் சொன்னது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு? என் கலர் தான் சூப்பரா இருக்குன்னு சொல்ற, ஆனா என்னோட கலர் தான் மோசமே. நான் இந்த இலைகளோட நேரத்திலே இருக்கிறதால என்ன கண்டுபிடிக்கவே எல்லாம் கஷ்டப்படுவாங்க. நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டீங்களே அதே மாதிரின்னு சொல்லுச்சு. சோ உடனே 3 பேரும் சேர்ந்து துறவிகிட்ட போறாங்க. சரி, இப்ப நீங்க என்னவாக ஆசைப்படுறீங்கன்னு கேட்டப்போ, பார்க்கவே அழகா இருக்க, தோகைய விரிச்சு ஆடுற மயிலாக ஆசைப்படுறோம், எல்லாரும் எங்களை ரசிப்பாங்கன்னு சொல்றாங்க 3 பேரும். துறவியும், போங்க அப்ப மயில் கிட்ட பேசிட்டு வாங்கன்னு சொல்றாரு. மயில தேடி போயிட்டு, உன்டதான் அழகான நிறங்கள் இருக்கு, நீதான் இருக்கிறதுலே சந்தோஷமான பறவைன்னு சொன்னதும் மயில் சொல்லுச்சு, நான் சந்தோஷமான பறவையா? நானே இன்னைக்கோ நாளைக்கோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அங்க பாருங்க, அங்க ஒருத்தன் துப்பாக்கியோட நிக்கிறானா, அவன் என்ன சுடுறதுக்கு தான் நிக்கிறான். அழகு அழகுன்னு சொல்றீங்களே, அந்த அழகான இறகுகளை தான் என்கிட்ட இருந்து எடுக்க போறான். என்னை கொண்டுட்டு தான் எடுக்க முடியும். என்னோட மயில் இறகுகளை எடுத்து அவன் வித்து காசு சம்பாதிப்பான். மக்கள் வீட்டுல அதை வாங்கி டெக்கரேட் பண்ணிப்பாங்க. என் ரெக்கைகள் அதுக்கு தான் பயன்படுது. அப்போ யார்தான் சந்தோஷமான பறவைன்னு காக்கா கேக்குது. நீதான் சந்தோஷமான பறவை. உன்னை யாருமே தொந்தரவே பண்ண மாட்டாங்க, ஒரு ரெக்கைய எடுத்து உன்னை கொல்ல மாட்டாங்க, உன்னை பெட்டா வீட்டுல கூண்டுல அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. நீதான் சுதந்திர பறவை, ரொம்ப சந்தோஷமான பறவை. உன் இஷ்டத்துக்கு இருக்கலாம். நாங்கெல்லாம் காலையில எழுந்துப்போமா இல்லையான்னு கூட தெரியாம இருக்கும். ஆனா உனக்கு அந்த கவலை இல்லையே, யாரும் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி மயில் அதோட பேச்ச முடிக்குது. முடிச்ச அடுத்த செகண்ட் அந்த வேட்டைக்காரன் மயில சுட்டுடுறான். உடனே 3 பேரும் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. அப்பதான் அந்த பறவைகளுக்கு ஒரு உண்மை புரியுது. நீங்க எப்படி இருக்கீங்க, உங்ககிட்ட என்ன இருக்கு, இதெல்லாம் யார் கூடயுமே கம்பேர் பண்ணாதீங்க. உங்களை விட பெட்டரான ஒரு ஆள் வேற ஒருத்தர் இருக்க மாட்டான். ஒவ்வொரு உயிரையுமே தனித்துவத்தோட தான் கடவுள் படைச்சிருக்காரு. உங்ககிட்ட இருக்க தனித்துவம் வேற யார்கிட்டயும் இருக்காது.
அவன் என்னை விட அழகா இருக்கான், என்னை விட நல்லா சம்பாதிக்கிறான்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு தான் டிப்ரெஷன். அதே மீறி அவனை மாதிரி நான் வாழணும்னு ரொம்ப முயற்சி பண்றீங்கன்னா இருக்க எல்லாத்தையும் கூட இழக்க வாய்ப்பு இருக்கு. அவன் கார் வாங்கிட்டா நானும் வாங்கணும்னு இருக்க கை காசெல்லாம் போட்டு மீதிய லோன் எடுத்து புது காரை வாங்கினா அந்த ஒரு நொடி சந்தோஷம்தான். ஆனா அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் இருக்கு, மிச்ச லோன் அடைக்கணும், இப்படியே ஓடும். சும்மா கம்பேர் பண்ணி நானும் பெரிய ஆள் தாண்டான்னு காட்டுறதுக்காக வாங்கின அந்த பொருளால வாழ்க்கை முழுக்க போராட்டமா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒவ்வொரு யூனிக்னஸ் கண்டிப்பா இருக்கும். அதை வச்சு லைஃப்ல பெஸ்டா வாழ முடியும். தன்னோட துரும்பு மட்டும்தான் இரும்பு அழிக்கும். அதே மாதிரி மத்தவங்க கூட தன்னை கம்பேர் பண்ணிக்கிற மைண்ட் செட் தான் ஒரு மனுஷனையே அழிக்கும். இது மிகப்பெரிய இன்சல்ட். பில்கேட் சொன்னாரு, நீங்க யார் கூடயும் உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க, இது உங்களையே நீங்க இன்சல்ட் பண்ற மாதிரின்னு. நார்மலா ஒருத்தவங்க உங்களை பார்த்து இவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொன்னா உங்களுக்கு அவமானமா இருக்காது? அதேதான் நீங்களும் பண்றீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு, அவன்கிட்ட தான் அவ்வளோ இருக்கு, நீ என்ன சம்பாதிக்கிற, அவன் சம்பாதிக்கிறான் பாரு அப்படின்னு உங்களை நீங்களே இன்சல்ட் பண்ணிக்கிறீங்க. உங்க மேல நீங்களே மதிப்பு வைக்கலன்னா வேற யார் மதிப்பாங்க சொல்லுங்க? இது ஒரு ட்ராப் மாதிரி. நீங்க பார்க்கணும், கஷ்டப்படணும், பொறாமப்படணும் அப்படிங்கறதுக்காகவே சிலர் தாங்கிட்ட இருக்கிறதெல்லாம் காட்டி பந்தா பண்ணுவாங்க. இது சின்ன வயசுலயே ஆரம்பிச்சிரும். பாத்தியா, எங்க அப்பா எனக்கு புது பாக்ஸ் வாங்கி தந்தாரு, அம்மா எனக்கு பிடிச்ச பிரியாணி எனக்கு பண்ணிருக்காங்க, இப்படி கூட படிக்கிறவங்க சொல்றத பார்த்து நம்மள்ட்ட இந்த பாக்ஸ் இல்லையே, நம்ம அப்பா அம்மா இப்படி இல்லையேன்னு அங்க ஆரம்பிக்கிற கம்பேரிசன் வளர்ந்தும் வேலைக்கு போய் சம்பாதிச்சோம் என் வயசாகியும் கூட வந்துகிட்டே இருக்கும். திருப்தியே இருக்காது. இதெல்லாம் இல்லையேன்னு பாக்குறவன் இதெல்லாம் இருக்கேன்னு என்னைக்கும் பார்க்க மாட்டான். திருப்தி அடையாத சூழலுக்குள்ளேயே சிக்கிக்கிறோம். இதை ரியலைஸ் பண்றதுக்குள்ள லைஃபே முடிஞ்சிரும். மத்தவங்க கூட கம்பேர் பண்றதால என்ன இழப்பெல்லாம் வரும்னு நான் சொல்றேன். முதல்ல உங்க மேல உங்களுக்கு அன்பு குறையும், உங்க மேல வெறுப்பு உண்டாகும், தன்னம்பிக்கை குறையும், நான் எதுக்குமே வர்த்து இல்லைங்கிற எண்ணம் வரும். முன்னாடி நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்த நீங்க இப்ப எதுவும் பண்ண மாட்டீங்க. வாய்ப்புகள் கிடைச்சும் உதாசீனப்படுத்துவீங்க. அடுத்தவங்க அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும். உங்க லைஃபோட நல்ல டைம் எல்லாம் என்ஜாய் பண்ணாம விட்டுருவீங்க. கடைசியில எதுவுமே லைஃப்ல வாழல அப்படிங்கிற டிப்ரெஷன் தான் கிடைக்கும். ஒரே ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம லைஃப் நம்ம சக்சஸ் அப்படிங்கிறது யூனிசைஸ் மாதிரி எல்லாருக்கும் செட் ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். சிலர் அதை தவற விட்டுருவாங்க, சிலர் அதை கெட்டியா பிடிச்சுப்பாங்க. சோ சக்சஸை கவனிக்கணும்னா அடுத்தவனை பார்க்காம நம்ம வழியில மட்டும் போகணும். அதை எப்படி பண்றது? முதல்ல உங்க மேல நீங்க அன்பை அதிகமாக்கணும். உங்ககிட்ட நீங்களே பேசுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்க செஞ்ச நல்லது என்ன, நீங்க அடைஞ்ச வெற்றிகள் என்னென்ன, இதுவரை நீங்க செஞ்ச சாதனைகள், எத்தனை பேர் நீ இருந்தாதாண்டா சந்தோஷமா இருக்கு, கலகலன்னு இருக்குன்னு சொல்லிருக்காங்க, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து உங்க கூடவே நீங்க பேசுங்க. இன்னைக்கு என்ன நல்லதெல்லாம் பண்ணீங்க, நேத்து யார்கிட்ட பேசுனீங்க, அனுபவம் எப்படி இருந்தது, இதெல்லாம் பேசணும். உனக்கு என்ன பிடிக்கும், நீ எங்க போக விருப்பப்படுறேன்னு உங்களோட தேவைகளை நீங்க கேட்கணும். நிறைய பேருக்கு தனக்கு என்ன தேவைங்கிறதே தெரியல. இவ்வளவுதான் அவங்களோட புரிதல். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்பப்போ உங்களுக்கே கிஃப்ட் பண்ணிக்கோங்க. உங்க கூடவே பேசிக்கோங்க. நெக்ஸ்ட், தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். நான் இவ்வளவுதான், என்னால இவ்வளவுதான் முடியுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. உங்களால இவ்வளவுதான் முடியும்னு லிமிட் போட்டுக்க கூடாது. கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை பார்த்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அட்மயர் பண்ணணும். நல்லா ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்காவா லுக் இருக்க மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஹேர் ஸ்டைல்லாம் வச்சு கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களை கான்ஃபிடென்ட்டா பாருங்க. என்னால முடியும், நான் வெற்றியாளன், எனக்கு எல்லாத்தையும் அடைய தகுதி இருக்குன்னு முழு நம்பிக்கையோட சொல்லுங்க. தன்னையே ரசிக்கிறவன், தன்னையே அட்மயர் பண்றவன் தான் தான் மேல அதிக லவ்வோட இருப்பான். யார் நினைச்சாலும் அவனோட கான்ஃபிடன்ஸை உடைக்க முடியாது. சோ கண்ணாடிய பார்த்து தினமும் உங்ககிட்ட பேசுங்க. நான் திறமையானவன், தன்னம்பிக்கை வாய்ந்தவன்னு சொல்லுங்க. எல்லாருக்கூடயும் நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு முதல் ரீசன் நம்மகிட்ட எதுவுமே இல்லையேன்னு நினைக்கிறது தான். சோ முதல்ல ஒரு டைரி அண்ட் பென் எடுத்து உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எழுதுங்க. அதுக்கெல்லாம் முதல்ல நன்றி சொல்லுங்க. என்கிட்ட இருக்க இந்த பெண்ணுக்கு நன்றி, பேப்பருக்கு நன்றி, நான் சாப்பிடுற உணவுக்கு நன்றி, நான் இருக்க ஒரு வீடு இருக்கு அதுக்கு நன்றி, தூங்குறதுக்கு எனக்கு பிடிச்ச பெட் இருக்கு நன்றி. இப்படி நன்றி சொல்ல லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கும். உண்மையா சொல்ல போனா நீங்க எடுத்திருக்க டைரியே பத்தாது, அவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்கும் நன்றி சொல்றதுக்கு. இருக்க கண்ணு, காது, கையு, காலு, ஆரோக்கியம், நீங்க தினமும் சந்திக்கிற மக்கள், தினமும் உங்களை டிராப் பண்ற பஸ் டிரைவர், ட்ரெயின் டிரைவர், ஆட்டோ டிரைவர், இப்படி எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கும். அதெல்லாம் எழுத லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கும். சோ தினமும் குறைஞ்சது நீங்க நன்றியோட இருக்க 3 விஷயங்களையாச்சும் எழுதுங்க. கம்பேரிசன் டிராப்ல இருந்து தப்பிக்க இது மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய கருவி. நம்மகிட்ட இருக்கிறத யோசிச்சு பார்த்தாலே, நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம்னு யோசிச்சு பார்த்தாலே மத்தவங்க கூட நம்மள கம்பேர் பண்ணவே மாட்டோம். இந்த நன்றி உணர்வு உங்களை மட்டும், உங்க வெற்றி பாதையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். இந்த சோஷியல் மீடியாவை அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா, ஆராய்ச்சிகள் படி சமூக வலைதளங்கள்ல ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சஸையும் பார்த்துதான் தான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க நல்லா பேசுறாங்க, எல்லாரையும் அன்பா வரவேற்கிறாங்க, நாமளும் அதை பண்ணணும் அப்படிங்கிறது வேற. கம்பேர் பண்றதுல பாசிட்டிவ் வழியும் இருக்கு, நெகட்டிவ் வழியும் இருக்கு. நான் இவங்கள மாதிரி பெட்டரா ஆகணும்னு கம்பேரிசன் பண்றது வேற. நான் இவங்கள மாதிரி ஏன் இல்ல, என்னால முடியாதே இப்படி கம்பேர் பண்றது வேற.
பாசிட்டிவா கம்பேர் பண்ணலாம், தப்பு இல்ல. ஆனா இன்ஃப்ளூயன்சஸ் பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட கார் இல்ல, பைக் இல்ல, நான் அழகா இல்லன்னு நெகட்டிவா இல்லாததை வச்சு தன்னை தாழ்வா கம்பேர் பண்ண கூடாது. சோஷியல் மீடியால இருக்க இன்ஃப்ளூயன்சஸ பாத்தீங்கன்னா முக்கால்வாசி ஃபேக் தான் பண்றாங்க. ஏன் நீங்களே கூட உங்களை ஒரு போட்டோ எடுக்கிறீங்கன்னா ஒரு 10-15 போட்டோ எடுத்திருப்பீங்க. அதுல எது பெஸ்டான ஆங்கிள் இருக்கோ அதை தானே போஸ்ட் பண்ணுவீங்க. அப்ப இந்த இன்ஃப்ளூயன்சஸ் மட்டும் எப்பவுமே இப்படி அழகா இருக்காங்க, எப்பவுமே ஹாப்பியா இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேரு இந்த பாடி ஷேப்னு பார்த்தா பல ஆப்ஸ் வச்சு ஃபில்டர் வச்சு உடம்ப ஷேப்பா காட்டுறது, எல்லாத்தையும் விட கேமரா ஆங்கிளை கொஞ்சம் மாத்தி தன்னை ரொம்ப ஷேப்பா காட்டுறது, அதெல்லாம் விட இதுதான் அழகு, இது பண்ணாதான் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு அவங்களா ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையாவே பாக்குறவங்களோட மைண்ட் செட்டை மாத்துது. ஸோ சோஷியல் மீடியாக்குள்ள வந்தாலும் பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே பாருங்க. உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி என்டர்டெயின் பண்ற மாதிரி கான்டென்ட்ஸை பார்க்கலாம். ஆனா அதுலயும் நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. சோஷியல் மீடியாவை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், அதுக்கு மட்டுமே அதை யூஸ் பண்ணுங்க. நெகட்டிவிட்டி எந்த வகையிலுமே உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக அடிக்கடி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அதிகம் சொல்லுங்க. உங்களை சுத்தி பாசிட்டிவான மக்களையே வச்சுக்கோங்க. யார்கிட்ட பேசினாலும் சிரிச்சு பாசிட்டிவா மட்டும் பேசுங்க. உங்களை சுத்தி இருக்க மக்கள், முக்கியமா வீட்டுல இருக்க அம்மா அப்பா, அவனை பாரு எப்படி படிக்கிறான், எப்படி சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்றப்போ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாம நல்லா பிரீத் பண்ணி ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் எல்லாத்துக்கும் தகுதியானவன், வெற்றியாளன்னு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை சொல்லிக்கோங்க. முடிஞ்சளவு இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பேசுற மக்கள் கிட்ட அதிகம் இருக்கிறத தவிர்த்துக்கோங்க. உங்க மைண்ட் செட் உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாமே பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கணும். எங்க பார்த்தாலும் கம்பாரிசன் மட்டும்தான் இருக்குன்னு யோசிக்காம உங்ககிட்ட இருக்க தனித்துவத்தை கொண்டாடி நீங்களும் வர்த் தான்னு உங்களுக்கு காட்டிக்கோங்க. இதுதான் வெற்றின்னு இருக்காம மத்தவங்க கிட்ட இருக்க விஷயங்கள் மேல மோகமா இல்லாம உங்களோட வளர்ச்சி, உங்க வெற்றியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க தனித்துவத்தை கொண்டாடுங்க. நெகட்டிவான நம்பிக்கைகள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு நீ தாண்டா வர்த்துன்னு கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. அடிக்கடி நன்றி உணர்வை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் நம்ம ஒருத்தரோட கம்பேர் பண்ணக்கூடாதுன்னா, ஏன்னா நீங்க ஜெராக்ஸ் காப்பி இல்ல, நீங்க ஒரிஜினல் பீஸ். உங்கள்கிட்ட இருக்க தனித்துவத்தை வெளியே கொண்டு வந்து அதை வடிவமைச்சு வாழ்க்கையில பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பாருங்க, அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். ஒரு முறை யானையும் நாயும் ஒரே டைம்ல கர்ப்பமாச்சான். ஆனா 3 மாசம் அப்புறம் நாய் மட்டும் 6 குட்டி போட்டுச்சு. 6 மாசத்துக்கு அப்புறம் நாய் திரும்ப கர்ப்பமாச்சு, அப்புறம் திரும்ப குட்டி போட்டுச்சு. இப்படியே போக 18வது மாசத்துல நீ உண்மையாவே கர்ப்பமா தான் இருக்கியா யானை? ஏன்னா நான் 4 தடவை பிரெக்னென்ட் ஆகி குட்டி போட்டேன், அதுவும் 6 குட்டிங்க ஒவ்வொரு தடவையும். ஆனா நீ இன்னும் பிரெக்னென்டாவே இருக்க அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அதுக்கு அந்த யானையும், நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, நான் சுமக்கிறது நாய் குட்டிங்கல்ல, நான் சுமக்கிறது பலமான யானை குட்டி. 2 வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் என்னால பெத்துக்க முடியும். என்னோட குழந்தை இந்த பூமியில விழுந்த அந்த நொடியில பூமியே அதை ஃபீல் பண்ணும். என் குழந்தை ரோட கிராஸ் பண்ணா மனுஷங்க நின்னு வேடிக்கை பார்ப்பாங்க, ரொம்ப சந்தோஷத்துல வீடியோலாம் எடுப்பாங்க. எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு உயிரினத்தை என் வயித்துல நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் தாமதமாகும் தான். சரியான தருணம் வரப்போ பூமியில கால் பதிச்சு எல்லாரோட கவனத்தையும் தாம் பக்கம் என் புள்ள ஈர்க்கும்னு யானை பெருமையோட சொல்லுச்சு. உண்மைதான், பவர்ஃபுல்லான ஒருத்தங்க வளரணும்னா அதுக்கு டைம் எடுக்கும். எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அந்த பவர்ஃபுல்லான சக்சஸ அடைய முடியும். யாரு கூட நம்மள கம்பேர் பண்ணிக்க தேவையே இல்ல. கொஞ்ச காலம் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட உழைப்ப மட்டும் போட்டா போதும், நம்ம வெற்றியை மட்டும் கவனிச்சுட்டா போதும், சக்சஸ் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். சோ மத்தவங்க கூட உங்களை கம்பேர் பண்றதை இப்பவே நிறுத்திருங்க. உங்க பாதையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கிடைச்சதுக்கு, கிடைச்சிட்டு இருக்கிறதுக்கு, இனி கிடைக்க போறதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க. சோ இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.